கடந்த சில தினங்களா இணையத்துல வைரலா பேசப்படுறது இந்த ஒரு மேரிடான கப்பல் தான். அது வேற யாருமே கிடையாது, நடிகர் கார்த்திக் குமார் மற்றும் அவங்களோட மனைவியான அம்ருதா ஸ்ரீனிவாசன். இவங்களை பத்தி தான் அதிகமா நிறைய பேர் தேடுறாங்க. அதுவும் ஸ்பெசிபிக்கா கார்த்திக் குமார் அவர்களோட இரண்டாவது மனைவியான அம்ருதா யாரு அப்படின்னு பல பேருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்விக்கு மெயினான காரணம் நம்ம பாடகி சுஜித்ரா அவர்கள் இவங்களை பத்தி பேசின சில விஷயங்கள் தான். இவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த செலிபிரிட்டிஸோட ரகசியமான சில வாழ்க்கைய சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு விவாதம் இப்போ வரைக்குமே சமூக வலைத்தளங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு. சரி, இப்போ இந்த அம்ருதா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் கார்த்திக் குமார் அவர்களோட இரண்டாவது மனைவி யாரு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் கார்த்திக் குமார் இவர் சர்ச்சைக்கு பெயர் போனவர் தான். என்னைக்கு சுஜித்ரா அவர்களோட சுஜி லீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகி சில அந்தரங்க புகைப்படங்கள் செலிபிரிட்டிஸோடது வெளியானதோ அப்பையில இருந்தே இவருமே ட்ரெண்ட் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள்ல அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரியான பல வேடங்களையும் வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அலைப்பாய்தி திரைப்படத்துல ஷாலினி அவர்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு அமெரிக்க மாப்பிள்ளையா. அதை தொடர்ந்து பல திரைப்படங்களையும் இவர் சைடு ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு பேர் எடுத்தவர் தான். இப்படி இருக்கும்போது இவர் சுஜித்ரா அவர்களை திருமணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கை தோல்வியில முடியுது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா இன்னும் சில வருடங்கள் கேப் எடுத்து இரண்டாவதா அம்ருதா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் நடிகையை திருமணம் பண்ணிக்கிறாரு. ஆமாங்க, இவங்களுக்கும் அம்ருதா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 16 வயது வித்தியாசம் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2021ஆம் ஆண்டுதான் இவங்களோட திருமணம் நடக்குது. இவங்களுக்கு திருமணம் ஆகும்போது கார்த்திக் குமார் அவர்களுக்கு 44 வயதும் இவங்களுக்கு, அதாவது அம்ருதா ஸ்ரீனிவாசனுக்கு 28 வயதும் ஆகிருக்கு. இப்போ அம்ருதா அவர்களுக்கு 30 நடந்துட்டு இருக்கு, கார்த்திக் அவர்களுக்கும் 46, 47 இருக்கும். கிட்டத்தட்ட 16 வயசு வித்தியாசத்துலதான் இவங்களோட திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா மனப்பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம், கடந்த சில தினங்களாவே பாடகி சுஜித்ரா அவர்கள் தன்னோட முன்னாள் கணவரான கார்த்திக் குமார பத்தி பலவிதமான குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க, அடுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க ஓரின சேர்க்கையாளர் அப்படின்ற மாதிரியான சில பகிரங்கமான விஷயங்களையும் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம யூகிச்சுட்டு இருக்கும் போதே அவரோட இரண்டாவது மனைவியான அம்ருதாவை பத்தியும் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் சில வருடங்கள்ல இவங்களுமே டிவோர்ஸ் ஆகிடுவாங்க, அம்ருதாக்கு இப்ப தெரியலனாலும் ஒரு நாள் கண்டிப்பா தெரியும் அப்படின்றாங்க. என்னடா அதை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் தன்னோட காதல் கணவரான கார்த்திக் குமார் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அம்ருதா ஒரு போஸ்ட் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, என்ன நடந்தாலும் டேஷா போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சில பேட் வேர்ட போட்டுதான் அந்த ஒரு போஸ்ட் போடுறாங்க. இதை பார்க்கும் போதே எந்த அளவுக்கு கார்த்திக் குமார் மேல இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்றது தெரியுது. அம்ருதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க சென்னையில பிறக்கிறாங்க, சென்னையில தான் வளர்றாங்க. அம்ருதா அவர்களோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு. ஒரு சாதாரண வீட்டு பெண்ணா தான் இவங்க வளர்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த கேடிவி, சன் டிவி பார்த்து வளர்ந்த ஒரு ஆளா. நிறைய பழைய திரைப்படங்கள் பாப்பாங்களா, சிவாஜி படம், எம்ஜிஆர் படம். இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு நடிகர் கமல் அவர்கள் ரொம்ப பிடிக்கிறதுனால கமலஹாசன் அவர்களோட படம் எல்லாமே பார்த்துதான் இவங்க வளர்றாங்களா. இப்படிதான் இவங்களோட இயற் வாழ்க்கை அமையுது. இவங்க நவம்பர் 3, 1993ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அம்ருதா அவர்களோட பள்ளி படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரபலமான ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல தொடர்ந்து இவங்க எஸ்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய விமென்ஸ் காலேஜ்ல இன்டீரியர் டிசைனிங்க்கு படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே நடிப்புல ஒரு ஆர்வம், அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே இவங்க நிறைய டிராமா எல்லாம் பண்ணுவாங்களா. கொஞ்சம் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால இவங்களுக்கு நடிப்புல ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த நடிப்பே ப்ரொஃபஷனலா மாறும் அப்படின்னு இவங்க கனவுல கூட எதிர்பார்க்கலையா. இன்டீரியர் டிசைனிங் இவங்க பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலமா இவங்களுக்கு ஒரு விளம்பரத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அதுவும் அனுஷ்கா அவர்களோட பக்கத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்பு சற்றும் எதிர்பாராம இவங்க இருந்த போது வந்ததுதானா. உண்மையிலேயே என்னையா கூப்பிடுறீங்க, நானா இந்த விளம்பரத்துல நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம் பட்டாங்களா. இந்த விளம்பரத்தை தொடர்ந்து இவங்க நடிச்சிட்டு இருக்கும் போதே யூடியூப்ல ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் மாதிரி லிவன் அப்படின்னு பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கள்ளச்சிரிப்பு அப்படின்ற ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. அந்த திரைப்படத்துல இவங்க நாயகியா நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் OTTல தான் ரிலீஸ் ஆகுது. நடிகை அம்ருதா ஸ்ரீனிவாசனை நம்ம தியேட்டர்ல நிறைய திரைப்படங்கள்ல பார்த்ததை விட OTTல நிறைய வெப் சீரிஸ் படங்கள்ல பார்க்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா தேவி படம் மற்றும் மேயாத மான் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க, ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ரோலா. இந்த ரோல்கள் பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு எல்லாருமே இதே மாதிரியான ரோலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ரோலாவே. ஆனா இவங்களுக்கும் ஒரு ஃபுல் மூவிலையும் ஒத்தாலா ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றிய ஒரு படமா தான் இறுதி பக்கம் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இவங்களுக்கு ஆசையை நிறைவேற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த திரைப்படம் இவங்களுக்கு திருமணமான 2வது நாளே ரிலீஸ் ஆகிருக்கு. திருமணமான மறுநாளே இவங்க படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா. ஹனிமூன் அப்படின்றது திருமணமான
புதுசுல இவங்க அனுபவிக்கவே இல்ல. அடுத்தடுத்து ஷூட் அண்ட் மூவி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே பிஸியா இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இவங்களும் கார்த்திக் குமாரும் US, லண்டன் பல நாடுகள் வந்து சுத்தி இருக்காங்க. அமிர்தா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து ஒரு நடிகை மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ரைட்டரும் கூட. நடிக்கும் போது இந்த திரைப்படத்துல தான் நடிப்பேன், இந்த ஹீரோயினா தான் நடிப்பேன் அப்படின்னு இல்லாம, இந்த ஒரு தளத்துல தான் நடிப்பேன் அப்படின்னு இல்லாம, அது OTT-ல வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வெப் சீரிஸா இருக்கட்டும், இல்ல மூவியா இருக்கட்டும், இல்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், எங்க ரிலீஸ் ஆன நான் நடிக்கிறேன், எனக்கு நடிக்கிறது பிடிக்கும், அதை பத்தி நான் கவலைப்படல அப்படின்ற மாதிரியே ஒரு டெடிகேட்டடான பர்சனா தான் இவங்க நடிப்பை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்களா. அண்ட் மோரோவர் இவங்க ஒரு ரைட்டர் அப்படின்றதுனால இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்க வேண்டிய சில டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாமே என்னோட கதாபாத்திரத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா எழுதினா நல்லா இருக்கும், ஏன்னா நான் ஒரு ரைட்டர் அப்படின்றதுனால நான் அதை ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கார்த்திக் குமாரோட இவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி அமைஞ்சது அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிலிம்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த பிலிம்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாராம் கார்த்திக் குமார். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் இருக்கும், ஆனா ப்ரொஃபஷனல்னு வந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஷூட் டைம்ல இவங்களோட முகத்தை கூட பார்க்க மாட்டாராம். ஆனா ஒன்ஸ் ஷூட் முடிஞ்ச பிறகு இவங்களோட ப்ரொஃபஷனலிசம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறி இருக்கு. ரொம்ப நாள் வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டேட்டிங்கா மாறி ரொம்ப காலம் டேட் பண்ணிருக்காங்க. அவங்களோட நெருங்கிய நண்பர் வட்டாரம் மற்றும் சொந்த பந்தத்துக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு. நீண்ட காலம் டேட்டிங்க்கு அப்புறமா இவங்க கொரோனா முடிஞ்ச கையோடைய திருமணம் பண்ணிருக்காங்க. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன், ரொம்ப ஃபன்னான பர்சன். அவர் வந்து என்னோட கிரைம் பார்ட்னர் அப்படின்னு அமிர்தா சொல்லியிருக்காங்க பல நேர்காணல்ல. ஏன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய வடிவேலு, விவேக் காமெடியை பார்த்து சிரிச்சிட்டு செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்களா. என்னோட கிரேசி மைண்டுக்கு ஏற்ற ஒரு கிரேசி பர்சன் தான் கார்த்திக் குமார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட் சிச்சுவேஷன்ல கூட ஒரு நல்ல வைஃபா கார்த்திக் குமாருக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை விஜய் சேதுபதி கூட நடிக்கணும், நவாஸ் போன்ற பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிக்கணும் அப்படின்றது ஆசையா. நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது படம் நான் நடிச்சு ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு படத்துலயுமே எனக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தேடி நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி அமிர்தா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அருவி போன்ற திரைப்படங்கள்ல ஹீரோனா நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா, ரொம்ப ஏக்கப்பட்டாங்களா, அந்த மாதிரியான கதைகளும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கடவுள்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கடவுள்னா நான் வந்து இந்த ஸ்டாச்சு ஒரு விதமான ஸ்பெஷல் திங் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நேச்சர் கடவுள் தான், டாக் கடவுள் தான், நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபெமினிசம்னா என்னன்னு கேட்டா, ஃபெமினிசம்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஈக்குவாலிட்டி, இதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட சினிமா கிரஷ் அப்படின்னு கேட்டா சூர்யா தானா. நடிகர் சூர்யா அவர்களோட புகைப்படம் ஃபுல்லா இவங்களோட பெட்ரூம்ல இருக்குமா. அவங்க அம்மா அப்பாலாம் கேவலமா பார்த்துட்டு போவாங்களா, அந்த அளவுக்கு நடிகர் சூர்யா பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே நல்ல ஒரு ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஒரு ரைட்டர் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமும் ரொம்ப இனோவேட்டிவான கதாபாத்திரமும் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ரொம்பவே தேர்ந்தெடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. கார்த்திக் குமார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து சினிமால ஒர்க் பண்ணாலுமே ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து நிறைய நாடுகளுக்கு போய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஸ்டாண்ட் அப் காமெடிக்கான ஸ்கிரிப்ட் முத கொண்டு இவங்க எழுதிதான் ஹெல்ப் பண்றாங்களா. அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ளுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல் மனைவியான சுஜித்ராவை பத்தி ஒரு நாளும் எந்த ஒரு இடத்துலயுமே இவங்க பேசினதில்ல, அவங்கள ஒரு ஆளா கூட கண்டுக்கிட்டதில்ல அப்படின்ற மாதிரி தான் அமிர்தா பல இடங்கள்லயுமே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கார்த்திக் மற்றும் அமிர்தா ஸ்ரீனிவாசன் தம்பதியினர் ஒரு பெஸ்டான தம்பதியினரா தான் இருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் நிறைய திரைப்படங்கள்ல இவங்கள நம்ம பார்க்க போறோம். இவங்க தான் கார்த்திக் குமார் அவர்களோட 2வது மனைவியான அமிர்தா ஸ்ரீனிவாசன். இன்னும் வேற எந்த நடிகர் நடிகைகளோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோவை நீங்க நம்ம சினி சமூகம் சேனல்ல பார்க்கலாம்.